அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஆலந்தூர் அல்குதா பெண்கள் மதரசால இருந்து வந்திருக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, அல்லாஹ் தன் திருமறையில 22வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல சொல்லுறான், பெண்களோட கருவறையில நாமே கருவை உருவாக செய்யறோம், நாமே அதை குறிப்பிட்ட காலங்களை வச்சுக்கிட்டு நம்மளே வெளியாக்க செய்யறோம் அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கும் போது இந்த காலத்துல நம்ம பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா சிசேரம் பண்ணிக்கிறாங்க. அது நம்ம இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? அதாவதுமா இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா, கருவறையில நாமே கருவையை தங்க செய்கிறோம், நாமே வெளிப்படுத்துகிறோம் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம சிசேரியன் பண்ணுவது அது இயற்கைக்கு மாத்தமா நம்மள பிடிச்சி வெளியே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. முதல்ல இந்த சிசேரியன் சம்பந்தமாக நீங்க மார்க்க விஷயமா கேட்கிறதை விட கூடுதலான சில தகவல்களை நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் எப்படி பெண்களை படைத்திருக்கிறான் சொன்னா, இயற்கையாகவே குழந்தைகள் பெறக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆடு மாடு நாய் பன்னி கழுதை குதிரை எல்லாம் சிசேரியன் பண்ணாமத்தான் பெருது. வழங்குதா? எல்லா ஜீவராசிகளுமே இயற்கையாகவே அந்த குழந்தை பெறுகிற வகையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். 1999 பேருக்கு இயற்கையாகவே குழந்தை பிறந்துவிடும். எந்த ஒரு அதனால பெரிய பாரதூரமான விளைவுலாம் ஏற்படாது. அப்படிதான் நம்ம அப்பம் பாட்டம் காலத்துல தாத்தா காலத்துல எல்லாம் நினைச்சாங்க, பிரசவம் நடந்தது. வழங்குதா? அதுல இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் இப்ப நீங்க இயற்கையாக அந்த குழந்தை பிரசவம் நடந்தால் டாக்டருக்கு வருமானம் கம்மி. டாக்டருக்கு சும்மா பிரசவம் பார்த்துட்டு போனா என்ன செய்வீங்க? 200 ரூபாய் கொடுத்து அனுப்பி விட்டுருவீங்க, 500 ரூபாய் கொடுப்பீங்க. டாக்டருக்கு எப்ப வருமானம் கேட்டீங்கன்னா, அதை அறுத்து எடுத்தா தான் அந்த கூடுதல் ரிஸ்க் எடுத்தா தான் என்ன செய்ய முடியும் அவருக்கு, அது வருமானம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி 90% அந்த சிசேரியன் பரிந்துரைகள்ல 90% தேவையற்றவை. அது வருமானத்திற்காக டாக்டர்கள் 10% அப்படி இருக்கும். 90% வேணும்னு காசுக்காக வேண்டியதான் என்ன செய்யறாங்க டாக்டர்கள், நீ சிசேரியன் தான் பண்ணணும் என்று அவங்க சொல்றாங்க. எப்ப சிசேரியனுக்கு நம்ம போகலான்னு கேட்டா, ஸ்கேன் பண்ணி பார்த்து, இது மருத்துவத்துக்கு ஸ்கேன் பண்ணலாம், ஆனா பெண்ணாண்டு பார்த்து அழிக்கிறதுக்கு தான் பண்ணக்கூடாது தவிர உள்ள பொசிஷன் அறிஞ்சிக்கிறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து அந்த பொசிஷன் படி அது வரக்கூடிய அமைப்புல இல்ல, உல்டாவா இருக்கிறது, தலை மேல இருக்குது, அப்ப இது வராதுங்கிற ஒரு தெரியும் பொழுது அது ஒரு கணக்கு. அப்படி இல்ல, அப்படி இருக்கிறது எவ்வளவு இருக்குங்கிறீங்க? 1000ல் 5ஓ 10ஓ வேண்டாம் இருக்குமே தவிர 1000ல் 900 இருக்காது. இவன் என்ன பண்றான், 50 பேரையும் பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்து எடுக்கிறான். அப்ப இது ரொம்ப அநியாயம். வருமானத்துக்காக டாக்டர்கள் டாக்டர் எல்லாம் செய்வாங்க. ரொம்ப படிச்சவர் தான் அநியாயம் பண்ணுவாங்க. எப்போதுமே படிக்காதவனை விட ரொம்ப படிச்சவன் தான் என்ன செய்யறான், வரதட்சணை வாங்குறது. டாக்டருக்கு தான் ரேட்டு கூட, வக்கீலுக்கு ரேட்டு கூட. ரொம்ப படிச்சுட்டாங்கல்ல, ரொம்ப படிக்கும் போது நியாயங்கள் ரொம்ப எடுபட்டு போயிடும். வயிற்று வலின்னு கூட கிட்னி எடுத்துட்டு விட்டுறாங்க பாருங்களேன். அதுக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. வயிற்று வலிக்கு ஆபரேஷன் பண்றவங்க கிட்னி ஒரு வீட்டு அனுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. எல்லாரும் இல்ல, அதிகமான பேர் அப்படி இருக்கு. என்ன தொழிலா போச்சுல, 35 லட்சம் 45 50 லட்சம் கொடுத்தவன் சீட்டு வாங்கினா சம்பாதிக்க பாப்பானா இல்லையா? டோட்டல் செட்டப்பே கெட்டு போயிட்டதுனால இறையச்சம் உடைய நல்ல ஆட்களை தவிர, நல்ல ஒரு இறை பக்தி உடைய ஒரு முஸ்லிமை தவிர சொல்லிக்கலாம், பக்தி உடைய ஒரு முஸ்லிமை தவிர மற்ற எந்த ஒரு டாக்டர் என்ன கிடையாது, நேர்மை கீர்மை எதுவுமே கிடையாது. சம்பாதிக்கணுங்கிறது மட்டும்தான் அவர்கள்ட்ட குடிகொண்டு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இது ஒரு மேட்ரு. இரண்டாவது என்னன்னு கேட்டா, அந்த ஜனத்தொகையை குறைப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தினுடைய ஜனத்தொகையை குறைப்பதற்காக வேண்டி ஒரு சங் பரிவாரத்தினால் இது ஒரு வகுப்பு நடத்தப்படுகிறது. ஏன்னா சிசேரியன் 2 தானே, 2 3 2 தான். சிசேரியன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க விரும்பினால் கூட ஒரு 4 புள்ள 2ஓட நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க 4 புள்ள பெற விரும்பினாலும் 2 தடவை 3வது தடவை அறுக்க முடியாது. 2 தடவை அறுக்கிறதுக்கு தான் அந்த அமைப்பு இருக்கிறது. 3வது தடவை என்ன செய்ய முடியாது, அறுக்க இயலாதுங்கிறதுனால அதோட க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி சிசேரியன் நினைஞ்சிடறான். அதை வேணும்னு செய்யறதும் நடக்கிறது. சில மாயவரம் போன்ற பகுதிகளில் வேண்டுமென்றே இந்த மாதிரி செய்கிறார்கள். இயற்கையாக சும்மாவே பிரசவம் ஆகிறக்கூடியதை எல்லாம் சிசேரியன் ஆக்கி செய்கிறார்கள் பார்க்கிறோம். அதனால இது இப்படி ஒரு விஷயத்தில் போய் நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது, தேவையில்லாம மாட்டிக்கொள்ள கூடாது. இயற்கையாகவே அது மாதிரி எல்லாம் சரியா இருக்குதா, 1க்கு 4 பேர்ட்ட கேட்டு
அதை உறுதி செய்து இந்த சிசேரியன் இல்லாமலேயே பெறுவதற்கு வேற வேற மருத்துவங்கள்லாம் பண்ணலாம், அந்த வலிகள்லாம் குறைக்கிறதுக்கு அது மாதிரிலாம் சிலது பண்ண பரவாயில்லை. இது ஒரு விஷயம். இப்ப அடிப்படைக்கு வருவோம். அவங்க கேட்டதுக்கு இந்த சிசேரியன் பேர்ல நடக்கிற மோசடி தான் இப்ப சொல்லியிருக்கிறேன். மார்க் அடிப்படையில் ஒரு குழந்தை வர வேண்டிய நேரத்தில் சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணுங்கிற எடுத்தோம்னா அது வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய நேரம்னா என்ன, அவங்களுக்கு அந்த வலி வரும். அந்த குழந்தை வெளியே வருவதற்காக முயற்சி பண்ணும் பொழுது அது சில சைகைகள் சில ஆக்ஷன்களை பண்ணும் பொழுது இடுப்பு வலிமாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு வலி அதிகரிக்கும். அந்த வலி அதிகரிக்கிறது தான் அது வருவதற்குரிய நேரம், டைம் முடிந்து விட்டது. அந்த நேரத்திலும் வர முடியாமல் இருந்து மாறிக்கிட்டு கிடக்குமையானால் அப்ப நீங்க ஆபரேஷன் பண்ணி எடுத்தாலும் வர வேண்டிய நேரத்தில் வர்றீங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு விதிவிலக்கா உள்ள உணர்வு அப்படி உள்ளது. ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா, வரக்கூடிய நேரத்தில் கிழமை பார்த்துலாம் செய்யறாங்க, ஊசி போட்டு நிப்பாட்டி வச்சு முன்னாடியே வலியை வர வச்சு செயற்கையா, அதாவது என்ன கிழமை அந்த 4 நட்சத்திரம் பார்த்துலாம் பெற வைக்கிறாங்க. பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய கெடுதின்னு பார்க்காம ராகு காலமா இருக்கு நிப்பாட்டு, அப்ப நிப்பாட்டி வச்சு அந்த வலி வராம ஆக்கி அதுக்கப்புறம் எப்ப வருது வேணும்னு வலியை உண்டாக்குற மாதிரி எல்லாம் சில வேலையெல்லாம் பண்ணி விரும்பிய நேரத்தில் விரும்பிய மாதிரி எல்லாம் செய்வது வந்தால் அது குற்றமாகிவிடுமே தவிர, பிறக்க வேண்டிய நேரம் அந்த குழந்தை அதற்குரிய வேலைகள்லாம் செய்து அதுல இருந்து ஒரு விதமான திரவம் வெளிப்பட அந்த குழந்தை வலிக்கிட்டு வருவதற்காக வேண்டி ஒரு திரவம் வெளிப்பட்டும் கூட அந்த குழந்தை வரல என்று சொன்னா அது ஒரு விதிவிலக்கா. எல்லாரும் கண்ணோட எல்லாம் படைச்சிருக்காங்க, ஒருத்தர் கண்ணு இல்லைன்னா ஒரு குறைபாடு தானே, அது ஒரு குறைபாடு. குறைபாடுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். குறைபாடுங்கிற வகையில அப்ப அடுத்துதான் வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி செய்யலாமே தவிர மற்றபடி இயற்கையா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான்னா பெண்கள் சும்மா சுகமா பிரசவம் பண்ற ஆகுற மாதிரி தான் அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், படைச்சிருக்கிறான். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா ஜீவராசிகளும் முட்டையிடுற ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, குட்டி போடுற ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, எல்லாமே அது ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படிதான் நல்லா ஆக்கி வச்சிருக்கிறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.